பாருங்க சிங்கம், டெய்லியும் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. மாச கடைசியில பார்த்தா ஒண்ணுமே நிக்காதுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு சைட்ல ஒரு இன்கம் வர்ற மாதிரி ஒரு 3 முக்கியமான ஒர்க்கிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும், சைடில் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும்னா, 3வது வேலை சொன்னல வழி, அந்த 3வது வழி ரொம்ப முக்கியமான வழி. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் ஆன் பண்ண சொல்கிறேன்னா, அப்படின்னா தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு அடுத்தடுத்து உங்கள் செல்லுக்கு தொடங்கின்னு மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் நெட்டை மட்டும் ஆனில் வச்சா போதும், பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாச்சும் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஜாப் உங்கள் நண்பர்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12லேருந்து 12:30 ஒரு டைம் லைன் இது. இதில் நீங்கள் நல்லா ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுவீங்க, நல்லா ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னா கேன்வா இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவைக்கு அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணால் மட்டும் போதுங்க, உங்கள் வேலை முடிஞ்சுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போதோ எனி டைம் அந்த ஃபோட்டோவை யாராச்சும் ஒருத்தர் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஷேர் கிடச்சிருங்க. ஏன்னா இதே மாதிரி அந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ நல்லா ஒரு க்ரோத் ஆகி நிறையா மக்கள்கிட்ட ரீச் ஆகி அந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் வரும். 2வது வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங். இதுக்கு டைம் லைன் முன்னாடி ஒரு டைம் லைன் சொல்லியிருப்பேன், இப்போ ஒரு டைம் லைனிங் சொல்கிறேன். முன்னாடி 12லேருந்து 12:30 வரைக்கும் சொல்லியிருப்பேன், இல்லை 1:30 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ 1லேருந்து 1:30 வரைக்கும் ஒரு டைம் லைன் சொல்கிறேன். ரீசெல்லிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த இதை பார்க்க போகிறோம். என்ன டெக்னிக்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், ஏதாச்சும் பொருள், ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்து அதை கொஞ்சம் விளம்பரப்படுத்தி அது மூலமாக ஒரு கமிஷனை பெற்றுக்கலாம். இது எந்த நேரத்தில் வேணால் நடக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சமூக வலைதளங்களை அந்த பொருளை பற்றி பேசியோ, இல்லை அந்த பொருளை ஒரு இதாக வச்சு எடிட் பண்ணி ஒரு கமிஷன் அந்த பொருளை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கமிஷனை பெற்றுக்கலாம். இது ஒரு ஆன்லைன் ஜாப். ஒரு தடவை போட்டால் மட்டும் போதும். அந்த பொருளை அந்த இதை எத்தனை பேர் பார்த்து வாங்குறாங்க அதை பொறுத்து இருக்குங்க இந்த ஒரு ஜாப். அஃபிலியேட் ப்ரோக்ராம் இது எப்படி நடக்குதுன்னா, ஏதாச்சும் நீங்கள் பொருளை வாங்குவீங்க, அந்த பொருளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதாவது இப்போ பொருளை வாங்கி நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு அந்த பொருள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்து இந்த பொருளை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதில் மூலமாக கமிஷன் பெறுறது. இதாங்க அஃபிலியேட் ப்ரோக்ராம். இதுக்கு டைம் லைன் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி வரைக்குங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி சம்பாதிக்கிறோம், எங்கேருந்து சம்பாதிக்கிறோங்கிறது தான் விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் போடுற இந்த விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இது இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு, உங்களுக்கு எது ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எது அனைவருக்கும் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குன்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெளிவாக ஒவ்வொரு நிமிஷமும் தெளிவாக பேசி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது நான் ஒரு அவசரத்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட இந்த வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு 2-3 யோசனை வந்திருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் சொன்ன 3 டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டிலை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வரட்டா?